காலையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா கூலா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க புதிய FM ஸ்டேஷன்ல. இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா காலையில எந்திரிச்சு ரொம்ப ஒரு பாசிட்டிவான மூட்ல இருக்காங்க. அந்த மூட கொஞ்சம் கூட இறக்காம தக்க வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. பொறுப்பு. அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து ரொம்ப கூலா வச்சுக்கிறது நம்ம ஒரு பொறுப்பு. கூலா வச்சுக்கிறதா? நம்மளே இங்க கூலா இல்ல, லைட்லாம் வந்து செம்மையா அடிக்குது, ஒரு ஹீட்டா இருக்கு. இந்த நம்ம எப்படி மத்தவங்கள கூலா வச்சுக்கிறது? எப்படி அப்படின்னா நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் அவ்வளவு கூலான ஒரு விஷயம். Really? Yes. What do you mean? இன்னைக்கு என்னன்னா ஐஸ்கிரீம், யூ ஸ்கிரீம், we all scream ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? எஸ். திருப்பியும் சொல்லுங்க. நிஜமாவா? ஆமா, நிஜமாவே இன்னைக்கு ஐஸ்கிரீம் பத்தி பேச போறோம். இன்னைக்கு ஐஸ்கிரீம் டே. வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஐஸ்கிரீம் டேவா இன்னைக்கு? ஆமா. அப்ப எனக்கே உண்டான ஒரு டே பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன். சோ நீங்க கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. முன்னாடி ஐஸ்கிரீம் பத்தி பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். என்ன பாத்தீங்களா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஹாப்பியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லங்க, நான் நேத்தி நைட் வந்து அளவுக்கு அதிகமா நிறைய ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இனிமேல் ஐஸ்கிரீம் தனியா சாப்பிட கூடாது, யார்கிட்ட ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்னு ஒரு நல்ல முடிவோட இருக்கேன் நான். நல்ல முடிவுல இருக்கீங்க. அதே முடிவோட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஐஸ்கிரீம் அப்படின்றது எவ்வளவு கூலான ஒரு விஷயம். ஒரு டெசர்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். சாப்பிடுவோம், அழகா எவ்வளவு ஃபிளேவர்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் தெரியும். பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் அஹெடா அதுக்கு என்ன இருக்கு, என்ன எப்படி கிடைக்குது, எப்படி பிசினஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது கலை மாதிரி அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா அது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயம் அது. அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னா வந்து கேட்கறதுக்கும் நீங்க ரொம்ப ரெடியா இருப்பீங்க அப்படின்னு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வழக்கமா ஐஸ்கிரீமே முன்னாடி இருந்தா கூட அப்படியே கான்சென்ட்ரேஷன் பண்ணி பெரிய முனிவர் மாதிரி நம்ம வந்து ஒரு முத்திரை கத்துக்கிட்டே ஆகணும். கத்துக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களே மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நோய்க்கான தீர்வு. என்ன விதமான நோய் அப்படின்னா கண்களை பற்றிய ஒரு நோய். கண்களில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு என்ன நம்ம செய்யலாம்? இந்த கண் வலி அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து சீசனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பருவநிலை மாற்றங்களின் போது அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அதிக இந்த பருவகாலம் முடிந்து வெயில் ஆரம்பிக்கும் போதும், அல்லது வெயில் காலம் முடிந்து மழை ஆரம்பிக்கும் பொழுதும், அல்லது மழை முடிந்து இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஒரு விதமான கண்களில் ஒரு ஒவ்வாமை ஏற்படும். இதெல்லாம் வந்து கண் நோய்களுக்கான ஒரு அறிகுறி. இதில் முக்கியமான கண் நோய்களில் வந்து 96 விதமான நோய்கள் இருக்குது. நேத்திர நோய்கள் 96ன்னு குறிப்புகள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரே ஒரு நோயை பற்றி, கண் வலி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கண் வலி நமக்கு இருக்குதா அப்படின்றதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து கண்களில் வந்து ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். கண்ணை சுற்றி வந்து ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். கண்ணில் வந்து அப்படியே அந்த மணல் இருப்பது போல் ஒரு அழுத்தம், கண் அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண் சிவப்பாக மாறும். கண்களில் வந்து நீர் கோர்த்துட்ருக்கும். கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சைனஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நீர் பை அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு விதமான அரிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து முற்றிய நிலையில் கண்களில் வீக்கம் வந்துடும். கண் வந்து அப்படியே மூடலாம் அல்லது திறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படும். இதெல்லாம் கண் நோய் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு உண்டான அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும்போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நிறைய பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து இந்த கண் கூசுவதும் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி கண் கூசுறது இருந்தாலும் இந்த கண் வலியில் தான் சேரும். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சிட்டோம். இதுக்கு வந்து என்ன விதமான மூலிகைகளை பயன்படுத்தலாம், முதிரைகளை பயன்படுத்தலாம்ன்றது இப்போ நம்ம வரிசையை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. முதல் முதிரை வந்து நம்ம குபேர முதிரை செய்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் 2 கைகளிலுமே முதல் 2 விரல்களையும் பெருவிரல் நுனியால் தொடணும். அதாவது முதல் 2 விரல்களையும் பெருவிரல் நுனியால் தொடணும். அதே சமயம் உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். இந்த மாதிரி மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்கணும். 2 கைகளிலுமே இப்படி செய்யணும். பெருவிரல் நுனியை வச்சு ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் தொட்டு இப்படி ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கணும். இந்த முதிரைக்கு பேர் குபேர முதிரை. அடுத்தது லபதி முதிரை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து முதல் 2 விரல்களையும் மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். முதல் 2 விரல்களையும் மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கணும். பெருவிரல் நுனியால் மோதிர விரலும் சுண்டு விரலும் அப்படி பெருவிரல் நுனியால் தொடணும். அதாவது குபேர முதிரை செய்யும்போது முதல் 2 விரல்களையும் பெருவிரல் நுனியால் தொடணும். லபதி முதிரை செய்யும்போது கடைசி 2 விரல்களையும் பெருவிரல் நுனியால் தொடணும். மற்ற 2 விரல்களையும் மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா கவனமாக மாற்றி மாற்றி செய்யணும். முதல் முதிரை குபேர முதிரை இப்படி செய்கிறோம். 2வது முதிரை லபதி முதிரை இப்படி செய்கிறோம். இது அடுத்து 20 நிமிடம் செய்யணும். இந்த முதிரை செய்து முடிக்கும் பொழுது நமக்கு கண்களில் வந்து சிவப்பாக இருந்துச்சுன்னா உடனடியாக மாறும். இப்போ இந்த மெட்ராஸை அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள்லாம் வரும்போது உடனடியாக நம்ம இந்த முதிரை செஞ்சோம் அப்படின்னா, கண் அரிக்க ஆரம்பிக்கும் போது செஞ்சிட்டிங்கன்னா உடனடியாக அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும்.
இல்லாட்டி கண் வீங்கி அது ஒரு 7 நாள் பிரச்சனை அது. அதனால் முதல்ல இதை செஞ்சு நமக்கு நிவாரணம் எடுத்துக்கணும். அடுத்தது மகாசிரசு முதிரை. அதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். இந்த மாதிரி நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு சுண்டு விரல் நீட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக இந்த முதிரை செய்யும் பொழுது இந்த சுண்டு விரல் நீட்டும் போது யாருக்காவது வலி வந்துச்சு அல்லது விரல் நீட்ட முடியல அப்படின்னா தலைப்பகுதியில் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு செல்ஃப் டயக்னோஸ்டிக் டூல். இது அதாவது சுய பரிசோதனை முறை. இது நமக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத சில முதிரைகள் செய்வதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் தலையில் ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐம்புலன்களும் எல்லாமே தலையிலேருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதில் ஏதாவது கோளாறு இருக்கான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளங்கையில் வந்து மோதிர விரலை மடித்து வச்சு நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியோடு தொட்டு சுண்டு விரல் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இப்படி இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் வரிசையாக செஞ்சுருங்க. செஞ்சு முடித்த உடனேவே உங்களுக்கு வந்து கண்களில் ஒரு விதமான புத்துணர்ச்சி தெரியும். கண் சோர்வு நீங்கிரும். ஒரு விதமான பார்வை தெளிவு உண்டாகும். எப்போவுமே பார்வை தெளிவு வந்துச்சுன்னா மன தெளிவு வந்துடும். இது ரெண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன விதமான மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புளியம்பூ உங்களுக்கெல்லாம் தெரியும். புளிய மரத்தில் வந்து பூக்கள் வந்து நிறைய அடர்த்தியாக பூத்துருக்கும். அந்த புளியம்பூக்களை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அரைச்சி அந்த வெறும் பூவை மட்டும் அரைச்சிக்கணும். அரைச்சி மசியாக அரைத்து அந்த கலவையை அந்த அரைத்த புளியம்பூவை எடுத்து வந்து அப்படியே கண்களை சுற்றி அப்படியே வந்து இப்போ வெள்ளரிக்காய் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு கண்களை சுற்றி நீங்கள் வந்து அந்த பத்து போடணும். பத்து போட்டிங்கன்னா கண்ணில் இருக்க வீக்கம் குறைஞ்சிரும், கண் சிவப்பு மாறும். இது வந்து ஒரு அருமையான ஆன்டிசெப்டிக் மெத்தட். இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்களுக்கு கொடுத்து நோயை விரட்டிவிடும். இந்த மாதிரி எளிய முறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நலமான வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். தவறாமல் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். அப்போ நம்ம குறிப்புகள் எடுத்து வச்சுருந்தா தான் அது சாத்தியம். இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சு நாமும் பயன்படுத்துவோம். நமக்கு தெரிந்தவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நிஜமா ஒரு ஐஸ்கிரீம் முத்திரை அப்படின்னு நான் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். கூல் முத்திரை. அதான் எங்க என்ன எதுப்பா இது ஐஸ்கிரீம் நான் குச்சி வச்சு சாப்பிடுறீங்க. பட் ஆனா இது கோன் ஐஸ் எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கோன் ஐஸ் வந்து இன்டர்வல் டைம்ல போய் வாங்கினா வரும். நோ பட் நமக்கு அவ்வளவுதானே தெரியும். ஆனா அது கோன் ஐஸ் வந்து லாஸ்ட் செஞ்சுரி தான் வந்திருக்கு. 1904ல தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோன் ஐஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. பாவம் எல்லாம் கையில வச்சே சாப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல. கோனே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஃபீல் பண்ண கூடாது. வரும் நீங்க வந்து அது எப்படி ஒரு ஹிஸ்டரியா நீங்க பார்க்கணும் வரும். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இரிட்டேட் பண்ணால எனக்கு ஒரு பிரேக் தேவை. ஓகே, இரிட்டேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பிரேக் தேவை. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதியகம் எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். அடுத்து வந்து நமக்கான தேவையான ஒரு விஷயம் வந்தாச்சு. ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு ஐஸ்கிரீம் டே இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு கடையில தான் போய் வாங்குறது அப்படின்றதா ஒரு கிளிஷரான ஒரு விஷயம் தான். யாருமே வீட்டுல செய்யணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை செஞ்சா சாப்பிட்டு கூட பார்க்க முடியாது. அப்படிதானே இருக்கும். ஆமா, வீட்டுல செய்யறது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா அதையும் உடைச்சு இன்னைக்கு மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரப்பாங்க. மாம்பழம் கிடைக்கிறதே கஷ்டம். மாம்பழம் ஐஸ்கிரீமே கிடைக்குதுன்னா சும்மாவா விடுறது? புதுச்சேரி சரவணன் அவர்கள் மாம்பழ ஐஸ்கிரீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள என்ன பேச்சு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு மாம்பழ ஐஸ்கிரீம். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். மாம்பழம் தோல் உரித்தது, ஆரஞ்சு சுளைகள், அத்திப்பழம் நறுக்கியது, உலர் திராட்சை, பால் பவுடர், முந்திரி பருப்பு. முதல்ல தேவையான அளவு மாம்பழத்தில் போட்டுடுறோம். இதில் எவ்வளோ மாம்பழம் போடுறோமோ அதில் பாதி அளவு பால் பவுடர் போட்டுக்கிறோம். பால் பவுடர் போட்டுக்கிறோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கிறோம். உள்ளார நம்மளுக்கு வந்து முந்திரி பருப்பு கடி பண்ணணும் இல்லையா ஐஸ்கிரீமில், அதுக்காக முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். இது வந்து நட்ஸ் வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அத்திப்பழத்தை வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். மாம்பழத்தை நம்ம அரைக்க போகிறதில்ல, சும்மா ஜஸ்ட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி கூழாக்கிறோம், அவ்வளோதான். அத்திப்பழம் உள்ளே இருந்தாலும் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சு சொல்லி இப்போ உள்ளே போட்டாக்க மாம்பழத்தோட சுவையை கெடுத்துரும். இது எப்படி கலக்கலன்னு பாருங்கள். இதான் மெத்தட். இப்போ இதை சும்மா ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி கூழாக்கிறோம், அவ்வளோதான். இதை அரைக்க போகிறதில்ல, ஐஸ்கிரீம் பார்த்து கூழாக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு லேயராக போட்டுனே வருவோம் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். முதல்ல மாம்பழத்தை ஒரு லேயர் போட்டுடுறோம். இது கூட ஏற்கனவே முந்திரி பருப்புலாம் இருக்கும், இருந்தாலும்
நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையானதான் இதில் போட்டுறோம். இப்போ ஆரஞ்சு சுளைகள், சாறுள்ள பழம், குளுக்கோஸ் உடனே கிரகிக்கக்கூடிய தன்மை உடையது, இதில் போட்டுடுறோம். இது கூட கொஞ்சம் உலர் திராட்சை போட்டுடுறோம், கொஞ்சம் முந்திரி பருப்பும் இதில் போட்டுருவோம். ஏற்கனவே கலந்துருக்கோம், இருந்தாலும் இதில் போட்டுருவோம். அத்திப்பழங்களும் இதில் தேவையான போட்டுக்கலாம். 2-3 பீஸ் அத்திப்பழம் போடலாம். திரும்பி ஒரு லேயரு இந்த மாம்பழ கூட இதில் போடுறோம். நம்ம இதை எத்தனை லேயர் வேணால் செய்யலாம். செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா கேக்காக கட் பண்ணி தரலாம். எந்த வடிவத்துலையும் இதை மாற்றி தரலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே அலங்காரத்துக்காக கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம், கொஞ்சம் அத்திப்பழங்கள் பொடியாக நறுக்க, இந்த அளவுக்கு பெருசாக நறுக்காமல் இன்னும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின அத்திப்பழம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அத்திப்பழம் கலந்து பொடியாக நறுக்கி வச்சதே போட்டுக்கலாம். கலந்து போட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு மேலே தூக்கிக்கலாம். இது 4ஆவோ 3ஆவோ இல்லை 2ஆவோ நெடுக்கு வாட்டில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க. பருப்பு வகைகள் மேலே இருக்கும்போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மேலே என்ன பண்ணணும், சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம். தேன் ஊற்றும்போது கூடுதல் சுவையாக இருக்கும். தேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீஸ் ஆகாது தேன் எப்பவுமே. அதனால் தேன் நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே அப்படி தேன் கலந்து அப்படி கொடுக்கும்போது அந்த தேன் வித்தியாசமான ஃப்ளேவரில் இந்த ஐஸ்கிரீம் இது பண்ணி கொடுக்கும். இப்போ இது ஒட்டலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாம்பழக்கூழ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். ஒட்டணுன்றதுக்காக இப்படி மறையும், பட் இருந்தாலும் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், முந்திரி பருப்புலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஜூஸ் தானே இது மாம்பழ கூழ் தானே, இந்த கூழ் பரகிடும். பரகிட்டு இப்படி பரகிடுச்சுனாக்கா மேலே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்ல உணவு. இந்த எந்த காலத்தில் செஞ்சு சாப்பிட்லாம், கோடை காலத்தில் செஞ்சு சாப்பிடும்போது கோடை காலத்துக்கே உரியான அந்த மாம்பழம் அந்த தனிச்சுவையோடு நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். மற்ற சீசனில் சாப்பிடும்போது அந்த மாம்பழ சுவை கொஞ்சம் மாறுபட்டுருக்கும். நல்ல சுவை ஊட்டுறதுக்கு வேறு மாதிரியான சுவை ஊட்டுக்கெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ எதுவும் தேவையில்லை. பால் பவுடர் சேர்க்கறதுக்கு காரணமே மாம்பழத்தை இருக்கிறதுக்காக தான் பால் பவுடர் சேர்க்குறோம். வேறு ஒன்றும் சுவை ஊட்டுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாம்பழத்தில் தனி சுவையாக நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நார்மலாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஹோம்மேட் அப்படின்னா அதோட எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அதோட விஷயமே வேறு இல்லையா? கேட்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. எதுவுமே பேசி சாப்பிடலனா கூட நான் அந்த டேஸ்ட்டை மைண்டுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தியானம் பண்ணி அதுக்கு எடுத்து விட்டுறாதீங்க. எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. ஓகே, வருணுக்கு பிரேக் தேவைப்படுது அப்படின்றால ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதியகம் எஃப்எம் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீ காலை வேலையில் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், கற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வேல்யூபிளான விஷயத்தை பற்றி தான் கற்றுக்க போறியோ. ஒரு வேல்யூபிளான பர்சன் கிட்ட இருந்து இறையன்பு ஐஏஎஸ் வந்திருக்காரு. எதை பத்தி பேச போறோம்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பயம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, எனக்கு கூட நிறைய விஷயத்தை பார்த்தா பயம். எஸ், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எனக்கும் கூட அப்படின்றீங்க, எல்லாருக்குமே இருக்கும் காமனாவே. ஆனா அது எல்லா விஷயத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதிகமா பயப்படுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் ஃபியர் தான். பப்ளிக் ஸ்பீக் பண்றாங்க இல்லையா, ஸ்பீக்கிங் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான பயம். இத பத்தி நம்ம ஷோல கூட நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி எத்தனையோ வகையா பயம் இருக்கு. அது லெவல் இருக்கும். அது எப்படி ரெசிஸ்ட் பண்றது தெரியாம இருக்கும். சோ இந்த மாதிரி பயங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத பத்தி தான் பேச போறாங்க. ஓகே, ஆனா சில நேரத்துல பயம் தான் நம்மள நிறைய இடத்துல ஜெயிக்க வச்சிருக்கு, தப்பிக்க வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நம்ம இறையன்பு ஐஏஎஸ் சார் பயத்துல நிறைய பேருக்கு அது பிரச்சனையா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி விடுபடுவது அப்படின்னு சொல்ல போறாரு, பார்க்கலாம். வணக்கம். நிறைய பேர் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்படி மகிழ்ச்சியோடு வாழ்கிறவர்களை ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி எதனால் இவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா மகிழ்ச்சிக்கு விரோதமானது பயம்தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, கீழே ஒரு பாம்பு இருக்குது, ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அப்படியே பயந்துக்கிட்டே வராரு. கடைசியில் பார்த்தா ஒரு நல்ல வெளிச்சம் வர இடத்துல பார்த்தா அது பாம்பு இல்லை, கயிறு அப்படின்னு தெரியுது. இப்போ என்னென்னா அவருடைய என்டையர் ஜேர்னியே அந்த பயத்தினால போயிடுச்சு. ரொம்ப அழகான இடத்துக்கு போகிறாங்க, வழியிலெல்லாம் நிறைய மலை, நிறைய மரங்கள், அங்கங்கே அருவிகள், நிறைய பூக்கள், மிக இனிமையான பகுதியில் போகிறாங்க, விதவிதமான பறவைகள். இது எல்லாத்தையும் அவர் ஏன் மிஸ் பண்ணார்னா அவருக்கு காலு கீழே இருக்கக்கூடிய கயிறை அந்த மங்களான வெளிச்சத்தில் அவர் பாம்பு என்று நினைத்து விட்டதால். நம்முடைய மகிழ்ச்சியை பறித்து கொள்வது பயம்தான். இந்த பயம் எந்த காரணங்களால் வருதுன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 காரணங்கள்னால தான் இந்த பயம் வரும். ஒன்று நம்முடைய புகழுக்கு ஏதாவது பங்கம் விடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்.
ரெண்டாவது வந்து நம் பதவிக்கு ஏதாவது குறை வந்து விடுமோ அப்படிங்கிறது. மூணாவது வந்து நம் பணம் பறிபோகி விடுமா அப்படிங்கிறது மூணாவது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமா, இதை செஞ்சால் ஏதாவது மாட்டிக்கிடுவோமா, இதுக்கு ஏதாவது பண்ணோம்னா நம்மளை யாராவது குறை சொல்லிடுவாங்களோ, இப்படியே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இமேஜே ஃபால்ஸ் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏன்னா இந்த இமேஜுங்கிறதே கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது. அதனால் இதை பற்றி சிந்தித்து யாரும் வந்து நம்முடைய இமேஜை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவங்க வந்து அப்படி தனக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய முயற்சியில் ரொம்ப பயப்படுவாங்க. அதை செஞ்சால் சரியாக இருக்காதோ, இதை செஞ்சால் மாட்டிக்குவோமோ அப்படி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆக வந்து புகழ் போயிருமோ அந்த பயம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் யார் நிறைய புகழோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் நிறைய புகழுக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, புகழ் வேறு, விளம்பரம் வேறு. விளம்பரம் என்பது நாமாக தேடுவது, புகழ் என்பது தானாக கிடைப்பது. புகழ்ச்சி என்பது நம் முன்னால் செய்வது, புகழ் என்பது நம் மறைவுக்கு பின்னால் இருப்பது. இப்போ நாம் இருக்கும்போது யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அது புகழ் கிடையாது, அது முகஸ்துதி. நாம் அந்த இடத்துலையே இல்லை, அப்போ நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்களோ அதுதான் புகழ். ஆக புகழ் போயிருமோ அல்லது புகழுக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ அப்படின்னு நினச்சே ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு வார்த்தையும் நுட்பமாக பயன்படுத்துகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஒரு பயத்திலே இருக்காங்க. ஆகவே அவங்க மகிழ்ச்சியோடு இருக்க முடியறதே இல்லை. ஏன்னா எல்லா நேரமும் அந்த புகழை காப்பாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பதவி. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு யாராவது வந்துடுவாங்களோ, நம்மளை விட வேறு யாராவது ஆக்குப்பை பண்ணிடுவாங்களா, அல்லது நம்ம ஸ்டேட்டஸை விட வேறு ஒருத்தர் உயர்ந்த ஸ்டேட்டஸ். சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அண்ணன் வந்து பெரிய பணக்காரராக இருப்பார், அந்த ஊர்லேயே பெரிய மரியாதையோடு இருப்பார். திடீர்னு பார்த்தா தம்பிக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ப்ராமினென்ட் ஆகி அவர் கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ் வந்தவுடனே அதை தாங்க முடியாமல் தற்கொலை படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இது வந்து என்னென்னா, நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் போயிருமோ, நம்மளை விட இன்னொருத்தன் நேற்று வரைக்கும் நம்ம முன்னாடி கையை கட்டி நின்றுட்டு இருந்தவன் இன்றைக்கி நம்மளை விட பெரிய இடத்துக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு பயம். பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஒரு பயம் ஏற்படும். அதாவது இந்த பதவியிலேருந்து வேறு இடத்துக்காவது முக்கியமில்லாத பதவிக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, இது ஒன்று. அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து நம்ம குறைஞ்சி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் சமூக அந்தஸ்தில் வந்து நாம் முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி குறைஞ்சிருமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போயிடுமோ, இது மாதிரியான பயங்கள். இது எல்லாமே அசோசியேட்டட் வித் போஸ்டிங், அசோசியேட்டட் வித் ஸ்டேட்டஸ். மூணாவது வந்து பணம். இப்போ வந்து இந்த பணம் குறைஞ்சி போயிடுமோ, அல்லது நம்ம இன்னும் பணம் சேர்க்க முடியாமல் போயிடுமோ, நம்மளை விட யாராவது பணக்காரங்க ஆயிடுவாங்களோ, இது மாதிரியான ஒரு பயம். அல்லது நம்ம சேமித்து வச்சுருக்கிற சொத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இப்படி ராத்திரிலாம் எழுந்திரிச்சு நோட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வைக்கிறது, நகையை சரி பார்த்து வைக்கிறது, இது மாதிரியான ஆளுங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பயம்ங்கிறது இந்த ஃபேக்டர்ஸை வந்து இழந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இதெல்லாம் மாயை அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனுடைய நிம்மதிக்கு குறைச்சலே இல்லை. எஸ், முக்கியம்தான், ஒரு பதவி முக்கியம்தான், 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக. இருக்கிற வரைக்கும் செய்வேன், இல்லைன்னா என்ன, எந்த பதவி கிடைக்குதோ அதில் செஞ்சுட்டு போகிறேன். இல்லையா, சரி வெளியே வந்து என்னால் என்ன செய்ய முடியும், அதில் நான் செய்வேன். சரி, எனக்கு வந்து புகழ்ங்கிறது நான் தேடி ஓடல, கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா அதனால் என்ன, நான் அதுக்காக வேலை செஞ்சேன். அந்த மனப்பான்மை, இந்த மனப்பான்மை ஒரு துறவு மனப்பான்மையை போன்றது. இந்த மூணுலேயும் நாம் வந்து ஒரு சமத்தன்மையோடு இருந்தால் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பயங்கள் நம்மிடமிருந்து தான் உருவாகின்றன. இந்த பயங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நம்முடைய அவாக்களை அறுக்க வேண்டும். அவற்றை அறுத்தால் நிச்சயம் நாம் மகிழ்ச்சியோடு எப்போதும் இருக்க முடியும், நிம்மதியோடு வாழ்க்கையை கழிக்க முடியும். நன்றி, வணக்கம்.
ஓகே, ஸோ இந்த பயம் அப்படின்றது வந்து எதுக்கு நம்ம அதுக்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னா வந்து மேபி அது வந்து தப்பா செய்யறதுக்கு இல்லைன்னா வந்து நெகட்டிவா முடியறதுக்கு தான் நம்ம வந்து பயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனி டைம் வந்து மனசுல ஒரு சின்ன பயம் ஓரமா இருந்துட்டு தான் இருக்கணும். அப்பதான் அது வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யறதுக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கஷ்டப்பட்டு பேய் படம் எடுத்து அதை வந்து போட்டு காட்டி அதை பார்த்து நம்ம பயப்படவே இல்லைனா அப்படிங்க அட்லீஸ்ட் பேப்பர் மாதிரியே நடிக்கணும்ல. ஆமா, ஸோ வந்து இன்னைக்கு ஓகே இந்த மாதிரி சீரியஸ் டாபிக்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஐஸ்கிரீம் டாபிக் வந்துடலாம். ஓகே, இந்த சீரியஸ் டாபிக் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் டாபிக் குள்ள போலான்னு சொன்னோடனே ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. சான்ஸே இல்லை. இன்னைக்கு வேர்ல்டு ஐஸ்கிரீம் டே அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நான். ஆமாமா, அதே எக்ஸைட்மென்ட்டோட இன்னைக்கு ஐஸ்கிரீமை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்க போறது இல்ல, அதுக்கு சார்ந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு ஒரு கெஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போகணும் இல்லையா? யா, ஐஸ்கிரீம் எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் விற்கிறவங்களை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதியுகம் எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ரொம்ப கூலான ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கும். ஐஸ்கிரீம் டே. அதுவுமா இன்னைக்கு ஒரு கெஸ்ட்டும் இன்வைட் பண்ணிருக்கோம். நவீத் வந்திருக்காங்க, ஸ்குவீஸ் ஐஸ்கிரீம்னுடைய ப்ரொப்ரைட்டர். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பேசுகிறப்போ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பற்றி வந்து யோசிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப அந்த மவுத் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னைக்கு ஐஸ்கிரீம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாலே. ஸோ ஸ்குவீஸ் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸ்குவீஸ் ஐஸ்கிரீம் பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிங்க? ஸோ பேஷன் ஃபார் ஃபுட். ஸோ எல்லா ஃபுட் பிஸ்னஸில் இருக்கவங்களும் சொல்கிறது இதுதான், பேஷன் ஃபார் ஃபுட். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. பட் ஒரு லைக்கிங் இல்லை டுவர்ட்ஸ் ஒர்க். 2009 அப்ராக்சிமேட்லி. ஓகே. ஸோ பேஷன் ஃபார் ஃபுட். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கான்செப்ட் பண்ணணும். ஸோ ஐஸ்கிரீம்னாவே எல்லாரும் வந்து ஒரு ஜங்க்குன்னு நினைக்கிறாங்க. சாப்பிடும் போது நல்லா இருக்கு, சாப்பிட்ட பிறகு த்ரோட் பெயின், ஜங்கு, ஃபேட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஃபீல். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம பேசிக்காக கொஞ்சம் மாற்றணும், ஒரு புதுசாக கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணது தான் இந்த ஸ்குவீஸ் பிராண்ட். ஓகே. உங்களோட பிரேக் டைம்லாம் நிறையா இருக்கும்ல, அப்போ நீங்களே உங்களோட ஆஃபீஸ் கேண்டீன் போட்டு நிறையா அந்த டைமில் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுருந்தீங்களா? சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக. அதெல்லாம் ஐ மீன் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. ஒரு சில இடத்துல நல்ல விஷயம் பார்த்துருப்போம், அதை இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். ஓகே. ஒரு சில தப்பான விஷயம் பார்த்துருப்போம், இதை இன்னும் மாற்றி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தாட்ஸ் சேர்ந்து வந்தது தான் இந்த. ஓகே, நைஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி அதிகமாக எல்லாருக்குமே வந்து டவுட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 100% உண்மையான எடுத்துக்கலாம். when you eat a lot of ice cream, அந்த ஆஃப்டர் டேஸ்ட் வந்து சில நேரத்தில் ஒரு மாதிரி எண்டா சாப்பிட்டோன்னு இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. நிஜமாவே அதோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். why do we feel like that? ஐஸ்கிரீம்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். See, கொஞ்சம் எசன்ஸ், lot of essence goes into making ice cream. So if you ஒரு நல்ல பிராண்டில் நீங்கள் சாப்பிடலன்னா the quality of essence might be bad. So that might be one of the reason. Plus it's very cold. So that is also harmful for body. Okay. If you take it very cold. Okay. அது வந்து என்ன வேணா கிருமிகள் அதில் போயிட்டு இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு. அதே மாதிரி கிருமிகள் வந்து நிறைய வளர்றது வந்து மைனஸ் டெம்பரேச்சரில் தான். ஓகே. ஸோ அதனால அது எப்பவுமே வந்து நம்மளை தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்க ஒரு விஷயம் ஐஸ்கிரீம்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நைஸ். ஓகே. ஸோ வந்து பொதுவாகவே ஒரு ஃபுட் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனது அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசை தான். காஃபி, டீ எல்லாம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கதைகள் அதுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் எக்ஸாக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்களேன். சரி, ஐஸ்கிரீம் ஹிஸ்ட்ரி நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கதை என்ன சொல்லுது, இட் ஸ்டார்ட் இன் சைனா. மில்கில் வந்து பாயில்ட் ரைஸை மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்றது ஒரு ஸ்டோரி இருக்குது. மில்க், பாயில்ட் ரைஸ். ஓகே. நம்ம சாப்பிட்ற பால் சாதம் வேற ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எப்படி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கு. பட் பரவாயில்ல, அவ்வளோ நம்ம யோசிக்க. அப்புறம் அரேபியன் கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்படி தான் ஐஸ்கிரீம் ஆரம்பிச்சது நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. பட் ஆனால் ஒரு கூலான பிஸ்னஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் கூலான பிஸ்னஸ் தான் இதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதுவும் வந்து என்னதான் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் கூட இட்ஸ் பிஸ்னஸ். அதுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் தேவை இருந்திருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து என்னதான் அவங்க அப்பா இருந்திருந்தாலும் ஐஸ்கிரீம் அப்படிங்கும் போது நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். 2009ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 years பேக் அப்படின்னு போகும்போது இப்போ இருக்கிற மாதிரியான வெரைட்டிஸ் அப்புறம் பார்த்துருக்க முடியாதுல வரும். அப்பெல்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு காம்படிஷன் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ ஒரு 6 yearsக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு காம்படிஷன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிஸ்னஸில் இறங்கும் போது நான் அவ்வளோ பெருசாக யோசிக்கல. இது இவங்க தான் காம்படிட்டர்ஸ், இவங்க தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு வி ஃபேஸ் லாட் ஆஃப் லைக் காம்படிஷன். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம விளையாட்டுத்தனமாக தான் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி யோசிக்கல. அப்போது இந்த ஒரு ஸ்டோர் பற்றி தான் யோசித்தோம், ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய காம்படிஷன் வந்தது. லைக்
சென்னையிலேருந்தே ரொம்ப பழமையான ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிராண்ட்ஸ்லாம் சென்னையில் இருக்கிறாங்க ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ். ஸோ அந்த காம்படிஷன் வரும்போது தான் நம்ம எதாவது புதுசாக செய்யணும், அப்போ தான் வந்து சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து கற்றுக்கிட்டது புது புது விஷயங்கள் எல்லாம். பட் உங்களை பார்த்து நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஐடியாவாக கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிபெண்ட் சார். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 20,000 rupeesல ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ஸ்டோராக தான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஸோ நான் தான் எப்போவுமே ஸ்டோரில் இருப்பேன். ஸோ கஸ்டமரை டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியும். ஸோ ஐ குட் சேவ் லாட் ஆஃப் மணி இன் தட் பீரியட். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். ப்ளஸ் என் ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. என் எல்டர் பிரதர், என் ஃபாதர் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டோர். ஸோ டிபெண்ட்ஸ். 10,000 rupeesலையும் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். 1 crore இருந்தாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே. அண்ட் இப்போ இது மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோன்னா வந்து நிறையா இப்போது சப்போர்ட்லாம் நம்ம இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட நிறைய சைட்ஸ்லேருந்து நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு கவர்மெண்ட் இல்லை நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இருக்க மோட்டிவ் இருக்குது அப்படின்னா வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஃபுட்டு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்லை சார். இன்ஃபேக்ட் ட்ரபிள் தான் கிடைக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்மால் ஸ்கேல்னா தே ஒன்லி லுக் இன்டு மேனுஃபேக்சரிங். இப்போ நான் வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி நான் சப்ளை மட்டும் பண்ணுறேன். So I'm only working on the back end. There might be some support, but we are doing all front end. We have retail stores. Okay. Retail stores na government என்ன சொல்லுது, அது வந்து luxury. So luxury business கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்க வந்து பேசிக் பிசினஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதுக்கு டாக்ஸும் அதிகம் இல்லையா? டாக்ஸ் எல்லாமே அதுக்கு அதிகம் சார். லைசன்ஸ் கிட்டத்தட்ட we have to procure 6-7 licenses for one store. ஓகே. அந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல சேலஞ்சான விஷயமே லைசன்ஸ் ப்ரொக்யூர் பண்றது தான் சார். ஏன்னா எவ்ரி டே ஏதாவது புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஏதாவது லைசன்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஒரு சில இதெல்லாம் ஆன்லைன் இருக்குது, அது நம்ம ப்ராப்பராக கிடச்சிரும். ஒரு சில இதெல்லாம் நம்ம போய் இன்பர்சன் தான் அப்ளை பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலது டயத்துக்கு கிடைக்கும், ஒரு சில டயத்துக்கு கிடைக்காது. ஓகே. ஸோ டயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் அதே டைம் அவங்களே வந்து கேட்பாங்க ஏன் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு ப்ராப்ளம். பண்ணாலும் ப்ராப்ளம், பண்ணலனாலும் ப்ராப்ளம். ஆனால் எங்களுக்கு இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க, எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குது, டிஃப்ரெண்டாக ஐஸ்கிரீமு, பட் நவீன ஏன் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வந்து ஸ்குவீஸ் ஐஸ்கிரீம் பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறனால தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். எல்லாருக்குமே முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஒரு கடையை சொல்லணும் அப்படின்னா அந்த ஐட்டம் இல்லை, அந்த ஃபுட்டை தான் வந்து சொல்லுவாங்க. அந்த கடையில் இந்த ஐட்டம் பயங்கரமாக இருக்கும், அதுக்காகவே போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த யூஎஸ்பி அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்ற. அந்த மாதிரி உங்களோட ஸ்குவீஸ் ஐஸ்கிரீம்னுடைய யூஎஸ்பி என்ன? இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் மக்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ஆக பார்க்குறாங்க. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எசன்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னும் வந்து நிறைய ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி வர ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய ரீச் ஆகல. ஓகே. அப்போ நாங்கள் சாப்பிட்றதுலாம் ஃப்ரெஷ்ஷான ஐஸ்கிரீம் இல்லையா? கிடையாது. ஓகே. சி இப்போ வெண்ணிலா வந்து இட்ஸ் ஆல் மேட் அப் ஆஃப் எசன்ஸ், சாக்லேட் வந்து எசன்ஸ். ஸோ நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம், இந்த பேசிக் ஐஸ்கிரீம்லேயே நம்ம என்ன ஃப்ரெஷ்னஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கிட்ஸ் வந்து பால் குடிக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அவனுக்கு ஒரு பிடிச்ச ஃப்ளேவர் அதில் ஆட் பண்ணால் ஹி வில் டேக் இட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், கிட்ஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு, அதில் நாங்கள் ஹெல்த் கோஷன்ட் ஆட் பண்ணுறோம், லைக் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். அதை ஆட் பண்ணி ஸோ அது ஒரு அட்ராக்டிவாக ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு பேரண்ட் வந்து ஐஸ்கிரீம் அந்த பார்ஃபே வாங்கி சாப்பிட்டா கூட ஓகே, பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் கூட வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கான் ஓகே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நைஸ். ஸோ இப்போ வந்து நேச்சுரலாக அதை வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய யூஎஸ்பி. நீங்கள் கேட்ட மாதிரி வந்து எல்லாருக்கும் அதை பற்றி பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா வேரியேஷன். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது எப்படி தயார் செய்யப்படுது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நம்ம அது எப்படி தயார் செய்யப்படுது, அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தானே அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கான்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கரெக்ட். ஸோ ஐஸ்கிரீம் பேசிக்காக எப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபார் வெனிலானா வெனிலா எசன்ஸ், மில்க், அப்புறம் கார்ன் சிரப், சுகர் அதெல்லாம் போட்டுட்டு அதை பீட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடில் பீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ அதில் ஏர் கேலன்ஸ் ஃபார்ம் ஆகி அதை ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுதான் ஐஸ்கிரீம். ஓகே. அதில் அந்த ஆடட் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ளேவர்ஸ். ஸோ கரெக்ட். ஸோ இதான் வந்து பேசிக், இதான் ஒரு பேசிக் ஐஸ்கிரீம்குள்ளே போகும். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்ட்ராபெரி கேட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போடுவாங்க. ஓகே. சாக்லேட்னா சாக்லேட் போடுவாங்க, பட்டர் ஸ்காட்ச்னா பட்டர் எசன்ஸ் போடுவாங்க. ஓகே. இட்ஸ் ஃபார்முலா இல்லையா? இட்ஸ் அ ஃபார்முலா. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் will have different ஃபார்முலா. ஸோ இப்படி தான் பேசிக் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பேசிக் ஃப்ளேவர் எடுத்துக்கிறோம் வித் த லீஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வித் த லீஸ்ட் எசன்ஸ். வி டேக் அ பேசிக் ஃப்ளேவர் அண்ட் வி ஆட் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் டு இட். லைக் இப்போ மியூஸ்லி ஓட்ஸ் இருக்கு,
மக்கள் வந்து ஓட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது, ஆனால் மக்கள் வந்து சாப்பிட ரெடி இல்லை, டேஸ்ட் இல்லை, அது நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் நியூ கல்ச்சர், ஜஸ்ட் நம்ம இப்போ தான் அடாப்ட் பண்ணுறோம் அதுக்கு. ஸோ அதே நம்ம ஓட்ஸை வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணிடுறோம். நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இட் வில் பி டேஸ்டி. கேட்கும் போதே நல்லா இருக்கே. ஸோ அந்த பார்ஃபேன்ற ப்ராடக்ட் வந்து ஒரு வெனிலா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் அட்லீஸ்ட் 5 ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஓகே. மேபி ஒரு பனானா சாப்பிடலாம், ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். ஏன்னா அப்போ தான் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், இந்த பொட்டாசியம் அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த தாட்டை தான் நாங்கள் பேசிக்காக வச்சு இந்த ஐஸ்கிரீமில் அந்த 5 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆப்பிள், பனானா, பினாப்பிள், மஷ்மெலன், ஸ்ட்ராபெரி, கிவி அந்த மாதிரி ஆட் பண்ணி ப்ளஸ் ஒரு மியூஸ்லியும் ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன இது இட் பிகம்ஸ் அ ஹெல்த் பேக்கேஜ். ஓகே, என்னதான் வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளவா ஐஸ்கிரீம் சாப்பிடல அப்படின்ற ஒரு சர்வே எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம எங்கேயும் வந்து ஐஸ்கிரீம் பிரியர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அதே மாதிரி பிசினஸும் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மோரோவர் சம்மர்ல தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ மாறிட்டே வருது. எனி டைம் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது எவ்வளோ ஈஸி, அதில் என்னென்ன கஷ்டம், அது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றது நிறைய விஷயங்கள் தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சின்ன வயசுல பொதுவாக சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட்ல ஹாக்கர்ஸ் யாராவது ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போனா அது என்ன தண்ணியில செய்யறாங்கன்னு தெரியாது, அதை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பேசிட்டு இருக்க அப்போ வந்து கூலா இருக்க விஷயங்கள்ல தான் நிறைய கிருமிகள்லாம் போயிட்டு ஒரு ரிசர்வாயரா அந்த இடத்த மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஐஸ்கிரீம் இவங்க என்ன டிஃபரன்ஷியேஷனோட செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு கேட்கறதுக்கு. தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்ட்ரோ. வெல்கம் பேக் அகைன். இனியவை நிகழ்ச்சி புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வேர்ல்டு ஐஸ்கிரீம் டே அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இதோட ஆனந்தமா நான் எந்த ஷோவுமே பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேத்தி கூட வந்து நான் யாருக்குமே தெரியாம ஒரு பெரிய பேக் ஆஃப் ஐஸ்கிரீம் தனியா உட்காந்து சாப்பிட்ட கில்ட்டினஸ் தான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஹெல்த்தினஸ் தேவையே கிடையாது. பட் தென் வந்து நீங்க சாப்பிடுறீங்க, அது வந்து அவ்வளவு டெலிஷியஸா இருக்கு, ஒரு பிராண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் எக்ஸாக்ட்டா நடக்குது, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா சத்தியமா தெரியாது. மித்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேபி நம்ம தெரிஞ்சிருந்துக்கலாம், டெய்லி ஃபுட் சாப்பிடுறது. பட் இந்த மாதிரியான டெசர்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வீட்ல செய்யறது ரொம்ப கஷ்டம். சொல்லிருக்காங்க கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், வீட்லயே ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்க. எஸ், அந்த மாதிரி வீட்ல செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து நிறைய கடைகளை தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்ல என்னென்ன நடக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பிசினஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்ற வேர்ல்ட காமிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த ஹோம்மேடாக பண்ணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்து என்னதான் வீட்டில் செஞ்சாலுமே வந்துட்டு கடையில் வாங்குற மாதிரியான அந்த டேஸ்ட்டோ இல்லை வந்து அந்த ஒரு விஷயமோ கிடைக்கிறது இல்லை. ஆமாம் ஆமாம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் செய்யறதுக்கும் இல்லை வந்து வேற ஷாப்ஸில் வாங்குறதுக்கும் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ், எதில் லேக் ஆகுது? நான் இன்ஃபேக்ட் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் வீட்டில் பண்ணி பார்த்து ஃபெயில் ஆகி தான் அந்தந்த ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அது இல்லாமல் நம்ம எக்ஸாக்டாக அதே டெம்பரேச்சரில் அதை ஃப்ரீஸ் பண்ண முடியாது, அதை வந்து பேட்டர் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அதுதான் ஒரு மெயின் லேக்கிங் வீட்டில் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வந்து வெளியில் பண்ணுறதுக்கும் சரி. பட் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வீட்டில் பண்ணுறது இட் வில் பி ஆஃப் பெட்டர் குவாலிட்டி அண்ட் குட். ஓகே. அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் கான்ஷியஸாக யாரும் இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு வந்து அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. பட் பொதுவாகவே ஒரு லைன் இருக்கும், இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அந்த மித்தா இல்லை உண்மையாக அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குரல் வளம் பாதிக்கப்படுமா? அது ஐஸ்கிரீமால இல்லை சார், நீங்கள் எந்த விஷயம் கோல்டாக சாப்பிட்டாலும் அப்படி ஆகும். நீங்கள் ஜூஸ் கோல்டாக சாப்பிட்டாலும் அப்படி ஆகும். எது நீங்கள் கோல்டாக சாப்பிட்டாலும் இட் வில் ஸ்பாயில் த த்ரோட். இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஐஸ்கிரீம். ஓகே. ஆனால் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடை மாதிரி வெயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மழைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே அது ஒரு சீசன் தள்ளி வச்சிட முடியாது இல்லையா? பட் ஆனால் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அது வந்து சம்மர் சீசனில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீம் அப்படின்னா. சம்மர் சீசன் வந்த உடனே தான் அதிகமாக அதோட மோகம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் நிறைய கண்ட்ரீஸில் வந்து வின்டர் சீசனில் தான் ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எப்படி? சென்னையில் அந்த ட்ரெண்ட் இருக்குது சார். சம்மரில் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்குது, நான் சம்மர்ஸில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஓகே. பட் அவுட் சைட் சென்னை நாங்கள் வி சி த சேம் பிஸ்னஸ் த்ரூஅவுட் த இயர். ஓகே. ஏன்னா அது ஒரு மித்து தான் நினைக்கிறேன். சம்மர் வந்ததுன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஈட் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸும் மோர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அந்த டைமில் நிறைய பண்ணுறாங்க. ஸோ மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மக்கள் அதிகமாக சாப்பிட்றதுக்கு. ஓகே. ஆனால் இந்த மழை டைமில் பாருங்கள், யாரும் இந்த பஜ்ஜி போட்டாக்கெலாம் ஆட் பண்ணுறதே இல்லை. இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தோத்திக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. ஸோ அதான் வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் அதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்கிற ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு யூஎஸ்ஓ சைனாவோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்கிற ஐஸ்கிரீம் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் தே ஆர் நாட் ஹாட்டர் கண்ட்ரீஸ் லைக் சென்னை. பட் ஸ்டில் வந்து அங்கே ஐஸ்கிரீம் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. சென்னையில் அந்த ட்ரெண்ட் அதுவும் ஸ்லோவாக மாறும்.
ஓகே, அவங்களோட அந்த ஃபுட் டிசைன்லேயே அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, மீல்ல அது ஒரு பாகம் சார். அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு ஒன்று வருதுன்னா ரொம்ப நாள் அதை வச்சுக்கலாம், ஏன்னா அதை பூச்சி கூட சாப்பிடாது, ஏன்னா அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ். பட் சின்ஸ் யூ செட் இட்ஸ் நேச்சுரல்னா எவ்வளோ நாளில் அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஐஸ்கிரீம் வந்து நேச்சுரல் ஐஸ்கிரீம் மேபி அப் டு 3 to 4 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம எந்த ஐஸ்கிரீமே வச்சுக்க போகிறதில்ல, சாப்பிட்டு கண்டிப்பாக. நைஸ். ஸோ மோரோவர் நாங்கள் ஸ்டோரில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா லைவாக பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக கன்சியூம் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமர்கிட்டே ஒரு சில ப்ராடக்ட் வந்து இமீடியட்டாக நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா நிறைய பேர் டேக் அவே வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த பாஃபே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 10 டேக் அவேஸ் 15 டேக் அவேஸ்லாம் கேட்பாங்க. ஸோ வி சஜஸ்ட் தெம் we are ready to give take away sir, but இது வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் இதோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ யூ ப்ரிஃபர் டு ஹேவ் இட் ஹியர் ஒன்லி. நைஸ். ஸோ தே ஹேவ் 1-2 here, they take 3-4 parcel also. ஓகே, 1-2 அதுக்கப்புறம் 3-4 வீட்டுக்கு வேறு. ஆனால் இவர்கிட்ட நம்ம இந்த டிப்ஸ்லாம் கேட்டோமே, நம்மளே பேசாமல் ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா என்ன? பொதுவாகவே வந்து ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம் தான், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். எஸ்பெஷலி உங்களோட பிஸ்னஸில் ஐஸ்கிரீம் பிஸ்னஸில் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஒரு நார்மல் பர்சனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் முன்னாடி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியும். லாட் ஆஃப் பேஷன்ஸ் வேணும். இந்த பிஸ்னஸில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து இன்ஃபேக்ட் ஃபுட் ரீட்டெயிலில் லேபர். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுட் பிஸ்னஸ்னால் எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஃபுட் பிஸ்னஸில். இப்போ நானும் வந்து ஒரு நான் ஃபுட் பிஸ்னஸ்லேருந்து வந்தவன் தான், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லையா. அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் படிக்காதவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதில் ஒரு கரியர் வந்து நிறைய பேர் பார்க்குறது இல்லை. ஒரு 6 months வேலை செய்கிறாங்க. இஃப் சம்படி பே லிட்டில் எக்ஸ்ட்ரா மணி they just go to somewhere else, they just keep on jumping. ஏன்னா இதில் வந்து வி ட்ரெயின் தெம். அவங்களா ஸ்கில்டாகி வர வேண்டிய நீட் வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் ஒரு பிராண்டுக்கும் ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம்ஸ், ரெசிபி. ஸோ வி ட்ரெயின் தெம். ஸோ தே கம் அன்ஸ்கில்ட், வி ட்ரெயின் தெம். அவங்க 6 months 1 year வேலை செய்கிறாங்க. தே டிமாண்ட் அன்அக்செப்டபிள் சிச்சுவேஷன்ஸ், தே ஜஸ்ட் மைக்ரேட் டு சம் அதர் கம்பெனி. ஸோ லேபர் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. ஸோ பீப்புள் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க, மனுஷன் போதும்னு சொல்கிற விஷயம் வந்து ஃபுட் தான், மணி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பான், அந்த நேரத்தில் வயிறார சாப்பாடு போட்டால். பட் திருப்பி ஒரு நாளும் தேவைப்படுற விஷயமும் ஃபுட் தான். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கே என்றைக்குமே வரவேற்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் வந்து ஃபுட் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு பேசிக்காக இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் லைஃப் ஸ்டைலில் வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களுக்கு. ஸோ ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வெளியில் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வராங்க மார்க்கெட்டில். லோக்கலாக வந்து ரொம்ப நாளாக குவாய்ட்டாக இருந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போது நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து சென்னையில் இப்போ நாங்கள் பார்க்கலாம். சென்னையிலையும் சரி, அவுட் ஆஃப் சென்னையிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் இருக்குது. வி ஹவ் டு சூஸ் த ரைட் ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸ். நைஸ். ஸோ நம்ம ஓஎம்ஆரில் சம்பாதிக்கிறது ஈஸியாரில் செலவு பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. அந்தளவுக்கு இப்போ பிராண்ட்ஸும் கடைங்களும் அவுட்லெட்டும் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, ஸோ வருணுக்கு ஐ திங்க் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2009 ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துப்பீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ எங்களை மாதிரி ஒரு நார்மல் பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து பிஸ்னஸில் என்ட்ரு ஆகுறாங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போது நாங்களும் வி ஆல்சோ ஃப்ரான்ச்சைஸ் ஃபியூ ஸ்டோர்ஸ். எப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். உங்கள் கையை பிடிச்சி நடக்க வைப்போம் பிஸ்னஸில் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு. நீங்கள் வந்து இந்த நான் ஃப்ரெஷர்ன்ற அந்த ஃபீல் உங்கள் மைண்ட்லேருந்து போய் எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியுன்ற ஃபீல் வர வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கை பிடிச்சி நடக்க கூட்டிகிட்டு போவோம். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இது ஒரு வே. இல்லை இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எனக்கும் நிறைய ஃப்ரான்ச்சைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிது. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் நான் வந்து நிறைய பிராண்டோட ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சொந்தமாக நம்ம பண்ணணும், நம்மளே ஒரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிற மாதிரி ஒரு பிராண்டை டெவலப் பண்ணுறதுன்றது சின்ன விஷயம் கிடையாது. இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் வரும், லேபர் சேலஞ்சஸ், காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி பேஷன் இருக்கவங்க டெஃபினட்டாக நல்லது. பட் அந்த பேஷன்ஸ் இருக்கணும் பிஸ்னஸில். இன்றைக்கே நம்ம போட்டோம், இன்றைக்கே வந்து காசு வரணும் எதிர்பார்க்கக்கூடாது. 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரும்ன்ற அந்த ஃபீல் எல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம மறந்துடணும் பிஸ்னஸில். சம்டைம்ஸ் 3-4 months நம்ம ப்ராஃபிட்டே வராமல் போகலாம். சம்டைம்ஸ் குட் ப்ராஃபிட் வரலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். லைஃபே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சந்தோஷமாக கூலாக இருக்குமோ அந்தளவுக்கு வெயிலில் போட்டால் உடனே உருக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கும் நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல புரியுது. பட் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு என் ஸ்டோரை நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன், மாப் அடிச்சிருக்கேன், பெருக்கியிருக்கிறேன், பில்லிங் பண்ணியிருக்கேன், ஜூஸ் பண்ணியிருக்கிறேன், ஃப்ரூட் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம பண்ணாதான் நம்ம தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம டீம் நம்ம தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் பண்ணுறதை பார்த்து தான் என் டீம் என்ன ஓகே நம்ம சார் வந்து இந்த வேலைலாம் செய்கிறாரு,
நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் வரும். ஒரு கொஸ்டினே வராது கண்டிப்பாக. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண அது அப்படியே அதுதான் அப்படியே கம்பெனியில் டைவர்ட் ஆகிட்டே போவோம். ஸோ நான் ஏன்னா என் கூட நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பிராண்ட்ஸ் என் கூட ஆரம்பித்தாங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ் இப்போ அதில் க்ளோஸ் கூட பண்ணிட்டாங்க. ஸோ நான் பார்த்தது என்னென்னா, நான் வந்து ரொம்ப பர்சனலாக ஒர்க் பண்ணுவேன். இப்போ என் ஸ்டோர் வந்து ஒர்க் நடக்குதுன்னா நான் அங்கே தான் இருப்பேன். ஸோ என் ஸ்டோரில் எந்த வேலை பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருப்பேன். ஸோ இப்போ கூட என் 24 ஸ்டோர்ஸ் இருக்குது. நான் இப்போ எந்த ஸ்டோர் போனால் கூட இமீடியட்டாக நான் போய் ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா போய் நான் ஸ்டோரில் நிற்பேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன், கைட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்னோடய டீம் எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல். ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈகோ, இந்த வந்து நான் ஒரு ஓனர், நான் இந்த செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு ஆட்டிடியூடெல்லாம் நம்ம வந்து வீட்டிலே விட்டுட்டு போயிடணும். இல்லைனா பிஸ்னஸில் வந்து ஃபுட் பிஸ்னஸ் எஸ்பெஷலி ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி அதை பற்றி பேசியாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் ஸ்டாஃப்க்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை வந்து they'll take you for a toll. We are not the boss anymore. We are not the boss anymore. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வேர்ல்டு ஐஸ்கிரீம் டேயில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற மோட்டிவில் வந்து பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, எல்லாருக்குமே தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு வராங்க. பட் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்கீங்க, அது இப்போ வந்து நிறைய பேர் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அதில் ஒரு நேச்சுரலான விஷயங்கள் இருக்குது, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ வெற்றிகரமான விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு கூலான விஷயத்தை பற்றி சாப்பிட்டுட்டே இருந்திருக்கோம். அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கோமா? இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட எவ்வளவுதான் கூலா இருந்தாலும், என்னதான் வந்து எனி டைம் ஃபேவரட் ஒரு டெசர்ட்டா இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி அதோட ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். காலை வேளையில் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஐஸ்கிரீம் டே அப்படிங்கிறனால அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தொகுத்து வழங்கியிருக்கிறது வருணன் ராஜி. ஓகே. ஸோ இன்னைக்கு ஐஸ்கிரீம் பற்றின ஒரு கம்ப்ளீட் வியூ நமக்கு கிடைச்சாச்சு. இனிமேல் ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் எப்படி அப்படின்றது கூட நமக்கு டீட்டெயிலாக தெரியும். நாளைக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறனா கூட உங்களுக்கு தெரியாமல் பார்த்து பண்ணணும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம தமிழ் அறிவோம் பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு அரசேந்திரன் சார் வந்து என்ன டாபிக் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஜோடி அப்படின்ற வார்த்தையினுடைய வேர் சொல் பத்தி சொல்றாங்க. ஓகே. ஒரு ஐஸ்கிரீம் இல்ல, 2 ஐஸ்கிரீம் அப்படிங்கிறீங்க நீங்க. அதாவது ஜோடி அப்படிங்கிறது வந்து பொதுவா எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, பேரா இருக்கிறது எல்லாத்துக்குமே. பட் ஜோடி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு வேர் சொல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா? எஸ், பார்க்கலாம். அதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு தமிழ்ல இருந்து தான் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது பல வல்லுநர்கள் சொல்ற ஒரு கருத்தா இருக்கு. அந்த பாதையில இன்னைக்கு ஜோடி அப்படிங்கிற அந்த வார்த்தையோட வேர்ச்சொல் என்ன, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, இந்த ஜோடி எவ்வளவு அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். அந்த ஜோடி அப்படிங்கிறது வடமொழி சொல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எப்படி அந்த வார்த்தை பிறந்துச்சு, அதோட வேர்ச்சொல் என்ன, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. இந்த தமிழில் வந்து இந்த ஜோடின்னு சொல்கிறோமே, அது வந்து 2ங்கிற பொருள் தானே. 2 ஜோடி என்றால் 2 அப்படிங்கிற மாதிரி பொருள். இந்த ஜோடியை பாருங்க, நல்லா இருக்கு அப்படின்னாலே 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். மாடு வாங்கும் பொழுது ஜோடி நல்லா பொருத்தமா இருக்குன்னு சொல்றோம். ஒரு ஆண் மாடோ 2 காளை மாடு சேரும்பொழுது ஒரு ஜோடி மாடு, ஒரு ஜோடி வாங்கிட்டு வானா 2 தான். இந்த ஜோடிங்கிற சொல்லு ஜோன்னு சொல்றதால வட சொல்லா தெரியுது. ஆனா உண்மையிலே அது ஒரு தமிழ் சொல். அது ஜோ அப்படிங்கிற சோடிங்கிறது தான் நல்ல தமிழ். இப்ப வேட்டிய வேஷ்டின்னு சொன்னது போல சோடின்னு சொன்னாலே தமிழ் தான். அப்ப ஜோ அப்படிங்கறது வடமொழி சொல் அப்படிங்கறது நாம தப்பா சொல்லிட்டோமோ. அதுதான் உண்மை. இப்ப எப்படின்னா சுவடுன்னா தமிழ்ல பதிவுன்னு அர்த்தம். பதிவு. நடந்து போறோம்னா பாத சுவடு, சுவடு பதிக்கிறது, இம்ப்ரெஷன் பொருள். ஒரு பொருள் இருக்கிறது மூலப்பொருள், அதனுடைய பதிவை இன்னொரு இடத்துல நாம பதிஞ்சா அதுக்கு தான் சுவடுன்னு பேர். இப்போ ஒரு பாடல் எழுதி கொடுக்குறோம், ஒரு பக்கம் எழுதி கொடுக்குறோம், அதை இன்னொருத்தர் எடுத்தா அதுக்கு சுவடின்னு பேர். சுவடி பதிவு செய்தது, எழுதி கொடுக்கறத இன்னொருத்தர் எடுத்தாரு, அதுக்கு தான் சுவடின்னு பேர். அந்த சுவடிங்கிறது தான் சுவடு, இதுல இருந்து சுவடி வந்தது. இந்த சுவடு ஒன்று போல் இன்னொன்று செய்யறது, அதனால இந்த 2ங்கிறது இந்த பதிவுல இருந்து வந்தது. இதனுடைய பதிவு அது. சோடி சேர்க்கறதுன்னா ஒன்று மூலம், அதுக்கு அதே போல இன்னொன்று. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னது எழுதுனது படி எடுத்தது ஒன்னா இருக்கணும், 2 சமமா இருக்கணும், 2 ஒன்று போலவே இருக்கணும். நீங்க சொல்றதும் நான் எதை வந்து குறிப்பா எடுத்துக்கிட்டனோ 2மே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்தா அதுக்கு பொருத்தமான ஒரு ஆணை பார்க்குறோம், ஒரு ஆணை பார்த்தா அதுக்கு பொருத்தமான ஒன்றை பார்க்குறோம், அந்த சுவடு அங்க இருக்கணும்.
ரெண்டு பேருக்குமான இயைபு இருக்கணும். ஒரு பாடல் எழுதி கொடுத்தது போல இன்னொருத்தன் அப்படியே எழுதணும், அதுக்குதான் சுவடின்னு பேரு. இப்ப இந்த ஜோடிக்கும் இந்த சுவடி சுவடுங்கிற சொல் சொவடுனாகி சொவடினாகி சோடின்னு திரிஞ்சு ஜோடின்னு ஆயிட்டுது. ஓ, அப்ப இப்படி பிறந்ததுதான் வந்து சோடி வந்து ஜோடியா வந்தது. ஆமா. அப்ப நீங்க சொல்றத நான் குறிப்பெடுத்துக்கிறது அந்த சுவடுல இருந்து சுவடி, அப்புறம் சோடி, சுவடு, சொவடு, 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 சொவடு. சொவடுங்கிறதுல வானா போய் சொவடு, சொவடி வானா போன உடனே சோடின்னு முதல் நீண்டு விட்டது. இப்ப மரங்கள் தொகுப்பா இருக்குது, அதான் தோப்பு. தொகுப்பா மரங்கள் இருக்கிறனால தோப்பு. இந்த கூங்கிற எழுத்து போன உடனே என்னாச்சு, இந்த தோங்கிறது தோன்னு நீளுது இல்லைங்களா? தொகுப்பு, மரங்களின் தொகுப்பு தோப்பு, தோப்பு, தோப்பு. அதே போல சொவடியில வானா போன சொடி அல்ல, சோடி, சோடி, சொவடி. இந்த உலகம்னு சொல்றோம் இல்லைங்களா, அத தமிழ்ல எப்படி சொல்றோம் பேச்சு வழக்குல? உலகம், உலகம். உனக்குங்கிறது உனக்கு, உனக்கு. இந்த சுவடிங்கிறது அப்படிதான் சொவடி, சொவடி. இடம் அப்படின்னு சொல்றது இல்ல, இடம். இந்த அது இகரம் எகரமா மாறுறது, இது உகரம் உகரமா மாறுறது. சுவடி உனக்கு, உனக்கு போல சுவடி, சொவடி. சொவடியில வானா போன உடனே சொடி அல்ல சோடி. ஓஹோ, அந்த இடத்துல வந்து குறில் வந்து நெடிலா தான் மாறுது. ஒரு எழுத்து குறையும் பொழுது அதை ஈடு செய்ய முதல் எழுத்து நீளும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தொகுப்பு. கூனா போன உடனே தொப்பு அல்ல, தோப்பு, தோப்பு. சொவடியில வானா போன உடனே சொவடி, வானா போன சொடி அல்ல சோடி, சோடி. அந்த சோடியை ஜோடி அப்படின்னு சொல்றோம். அந்த சோடியில இருந்து ஜோடியா எப்படி பிரிஞ்சது? இதுதான் வந்து நம்ம பேச்சுவாக்குல ரெண்டுன்னு அர்த்தம். சொவடு, சோடு. சோடுன்னா செருப்பு, சோடுன்னா செருப்பு தானே. ஒரு சோடு செருப்பு, ஒரு சோடு செருப்பு அப்படிங்கிறது கூட எனக்கு ரெண்டு ரெண்டு பாத்தீங்களா? சொவடு, சோடு, ஜோடு அப்படிமா, ஜோட்டாலம்பா. ஜோட்டு இல்ல, சோடுதான், சோடு. ஒரு ரெண்டு செருப்பு தானே நம்ம போட்டுக்கிறோம், ரெண்டு காலுக்கு ரெண்டு செருப்பு. அந்த சுவடு, சொவடு, சோடு. சோடுனா ரெண்டு, சோடு, சோடினா ரெண்டு. சோடி சேர்க்கறதுனா ஒன்னோட ஒண்ணு சேர்க்கறது. இந்த சோடிய ஜோடி ஆக்கி என்னென்னமோ செய்யறது. தமிழ வந்து அப்படியே இது ஜோடி, அதுக்கு தமிழ்ல சொல்லிருக்கான்னு கேக்குறாங்க. எப்பா ஜோடி இல்லப்பா, சோடியே தமிழ்ப்பா, அதுக்கு ஏப்பா தமிழ் கேக்குற? அப்ப அதுல இருந்து மொழிகளை தப்பா சொல்றாங்க. மருவி வந்தது. அது வந்து ஜோடி வந்து வடமொழி சொல்லுன்னு நம்ம சொன்னாலும் கூட அது பிறந்த விதம் வந்து தமிழ் தான் அப்படிங்கறதால நம்ம தமிழனே சொல்லலாம். உண்மை, உண்மை. இதுக்கான சான்று சோடித்தல் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு பொருளை பார்த்து அது போலவே இன்னொன்னு செய்யறது, அழகுபடுத்துறது. சோடிக்கிறதுனா ஒரு ஒரு மாப்பிள்ளைய வந்து ஒரு மணமகனை வந்து அழகுபடுத்துறோம்னா மணமகனை மனதில் வைத்துக்கொண்டு அது போலவே அழகு செய்யறோம். அதுக்குதான் சோடித்தல். அதையும் ஜோடித்தல் சொல்றோம். ஜோடித்தல்னு சொல்றோம். சோடனை, சோடித்தல், ஜோடித்தல், இது எல்லாம் இந்த சுவடு. ஒன்று போலவே இன்னொன்றை செய்வது. இதுல இருந்து பிறந்து கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறமா ஒரு உருவமா வரும்போது இது எப்படின்னா, இதெல்லாம் நாம இவ்வளவு அழகா எடுத்து விளக்கி சொல்றோம் இல்லைங்களா? இது போல அந்த ஜோடிங்கிற சொல்லுக்கு வரலாற்றை யாராவது எடுத்து விளக்கி சொன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, தெரியாது. அது ஜோடி வந்து எப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. இதுக்கு ஏதாவது சான்று அந்த மாதிரி ஏதாவது? இதுதான் சான்று. இப்படி வந்ததுதான் இந்த சோடி வந்து ஜோடியா வந்ததும். ஜோடி அப்படிங்கறது வடமொழி சொல் தான் அப்படின்னு நம்பி இருக்கிறதும் தப்பு. அதுவே தமிழ் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான விளக்கம் கிடைச்சிருக்கு. சுவடு, சுவடு பதிவு, ஒன்றை போல் இன்னொன்று செய்வது, இது ரெண்டும் சமமா இருக்கணும். ஒரு மூலம் போலவே அதனுடைய படி என்று சொல்லுகிறோம் அல்லவா, காப்பி, அது இருக்கணும். அதான் சுவடின்னு சொல்றது. எழுதுகிற சுவடிங்கிறது தமிழ் அல்லவா, சுவடுங்கிறது தமிழ் அல்லவா. தமிழ். அந்த சுவடு சொவடு ஆகுது இல்ல, உகர உகரமா. சுவடுல வானா போய் சொடு இல்ல சோடு. ஒரு செருப்பு போல இன்னொரு செருப்பு இருக்கணும். 9 ஒரு காலுக்கு 9, இன்னொரு காலுக்கு 9 இருக்கணும். அதுதான் சோடு, ஒன்று போலவே இருப்பது. இன்னைக்கு வந்து இந்த சோடி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்து ஜோடியாச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா விளக்கமா ஏற்கும்படியான நல்ல ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. இது எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்த மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் வேற ஒரு சொல்ல வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். நன்றி, வணக்கம்.
ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கான வேர் சொல் கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டே இருக்கும். ஜோடின்ற வார்த்தையை பத்தி சொன்னாரு, இந்த சிங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி சொல்லவே இல்லை. சிங்கிள் ரொம்ப வரும்னு கேட்டிருக்காங்க. as a request நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஷோல வந்து சிங்கிள் நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எஸ், நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். நிறைய வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் பண்றாங்கல்ல. இப்போ இந்த கேக் அப்படின்னா வந்து பிக்கெஸ்ட், லார்ஜஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம்க்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 ஃபீட்ல வந்து மேக்ஸிமம் பெரிய ஐஸ்கிரீம் வந்துட்டு 9 ஃபீட் கோன் ஐஸ்கிரீம் பண்ணிருக்காங்களா இட்டலியில. மை காட், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணுவேன், கீழே இருக்க கோன் அப்படியே உடைச்சிருவேன். அது வெளியே ஐஸ்கிரீம் அப்படியே திரண்டு கொட்டும், அப்படியே பாக்கெட்ல போட்டு தெரியும். நீ என்னைக்கு நேர் வழிக்கு போயிருக்க, எப்பயுமே குறுக்கு வழிக்கு தானே போவேன். அட போங்கங்க. பட் எனிவே இன்னைக்கு ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட ஏதாவது வெப்சைட் ஏதாவது எடுத்துருக்கீங்களா? எஸ், கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னா icecreamrecipes.com. ஓகே, அப்போ நம்மளும் வீட்டில் செய்யலாம், நம்மளும் தொழில் தொடங்கிடலாம். ஆமா, தொழிலும் தொடங்கலாம், வீட்லயும் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு. இதுல வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணும், ஹோம்மேட், எஸ்பெஷலி ஹோம்மேட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்றதுலாம் யாருக்குமே ஐடியா இருக்காது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து டாப்பிங்ஸ் எப்படி ரெடி பண்றது, ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கு. டாப் 10 ஐஸ்கிரீம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பாப்புலரான ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் என்னென்ன, ஸோ ஹோம்ல ட்ரை பண்றதுக்குன்னு ஒரு தனி வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அன்யூஷுவல் ஃபிளேவர்ஸ், நார்மலா நமக்கு வந்து ஒரு வெனிலா இல்ல ஸ்ட்ராபெரி அதான் தெரியும். ஆனா அதையும் தாண்டி நிறைய ஃபிளேவர்ஸ் நமக்கு இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் கூட எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ஃபிளேவர்ஸ்ல இருந்து எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே, பொதுவாக அந்த ஐஸ்கிரீம் ஃபிளேவர் டப்பா வாங்கினா அதுல ஒரு ஐஸ்கிரீம் படம் போட்டிருப்பான். நான் மாட்கள்லாம் செஞ்சு பார்த்துருவேன், இந்த மாதிரி வரவே இல்லை. பாக்குறதுக்கே எப்படி வரல அப்படின்னா டேஸ்ட் பண்றதுக்கு எப்படி வரும். பட் ஆனா இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பெஸ்ட்டா நீங்க ரெடி பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் அவுட்லெட்ஸ்லாம் இருக்கு ராஜி இப்போ. அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கனால எல்லாத்துலயுமே போய் சாப்பிட்றதுக்கு ஆட்களும் இருக்காங்க. ஆனா அங்கே ஆட் ஆன்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. பட் ரூல் படி பார்த்தா அந்த ஆட் ஆன்ஸ்லாம் ஃப்ரீயாக எத்தனை வாடி கேட்டாலும் தந்துட்டே இருக்கணுமா. பட் அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஏன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, திருப்பி நம்ம போய் ஆட் ஆன்ஸ், அதாவது ஐஸ்கிரீமோட அதிகமாக ஆட் ஆன்ஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்டதுனால தான் அவங்களே பயந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் எனவே நம்ம ஊரில் அந்த ஆட் ஆன்ஸ்ல கரெக்டாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கான நாலேஜ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தோணுது. பிகாஸ் நம்ம ஊர்ல எல்லாத்தையுமே நம்ம ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் சொல்றோம். பட் ஆனா வெளிநாடுகள்லாம் ஒரு வெரைட்டிக்கு ஒரு நேம் இருக்கு. கவர்மெண்ட் ஜெலாட்டினோ என்னனோ சொல்றாங்க. ஆமா, சோ வந்து மொத்தமா அது ஐஸ்கிரீம் அப்படின்றத நேம் பண்றதை விட்டுட்டு ஒரு வெரைட்டிக்கும் இது ஒரு நேம் இருக்கு அப்படின்றதுல இருந்து நிறைய விஷயம். நிறைய பேர் இமயமலையில கூட ஐஸ்கிரீம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இன்னைக்கான வெப்சைட்கான ஸ்பெல் பண்ணிட்டேன் நான். icecreamrecipes.com ICEAM-RECIPES.com. ஓகே, வெரி நைஸ். ரொம்ப கூலான ஒரு ரெசிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் கூலான ரெசிபி உள்ள ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ராஜி. கூடவே வந்து நான் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடி உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உலக மகா டாபிக் யாரும் எடுத்து பேசியிருப்பாங்களா எங்களுக்கு தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக போச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் சொன்னால் தான் இன்னும் நம்ப முடியும் அதை. ஸோ நீங்கள் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம ஷோ பற்றி நிறைய சேஞ்சஸ், ஒப்பீனியன்ஸ் கூட இருந்தால் நீங்கள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபியும் நீங்கள் சூப்பராக அனுப்பலாம். ஓகே, அப்படி ஒருவேளை என்னால் ஆன்லைன் போக முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருத்தவே படக்கூடாது. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அப்படியும் முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு உங்களோட கடிதங்கள் கூட எழுதி அனுப்பலாம். ஓகே, அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா, நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். திருப்பி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம் புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனி அவை இன்று வித் வாரும் அண்ட் ராஜி.